ஒரு நாள் நாரத முனிவருக்கு நாராயணன் பேரில் அதிக பக்தி கொண்ட பக்தன் யார் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. அதை நாராயணன்ட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாராயணனே பார்க்க போகிறார். நாராயணனை பார்த்து, சுவாமி இந்த மாதிரி உங்கள் பேரில் அதிக பக்தி யார் பண்ணுறா சொல்லுங்க அப்படிங்கும்போது, சரி வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போய் கீழே பூலோகத்தில் ஒரு ஆளை காமிச்சு, இவர் தான் வந்து அதிக பக்தி பண்ணுறார். என்ன சுவாமி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாரையோ ஒருத்தர் சொல்கிறீங்க, அப்படியா? உனக்கு இதில் சந்தேகம் இருந்தால் ஒரு நாள் பூரா அவர் வீட்டை போய் மறைச்சிருந்து நீங்கள் அவர் காலையிலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் காலையில் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் காலையில் எந்திரிக்கும் போது நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். அதுக்கப்புறம் தன்னோட தாய் தந்தைகளை வணங்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு தனது குடும்பத்தினுடைய வேலைகள் அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு தன்னுடைய அன்றாட கடமைகளை செஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது தன்னோட நித்திய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் தூங்குறச்ச நாராயணான்னு சொல்லிட்டு தூங்குறாரு. நேராக போகிறார் நாரத முனி. பெருமாள்கிட்ட சொல்கிறார், சுவாமி இந்த மாதிரி அவர் காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை தான் சொல்கிறாரு நாராயணான்னு சொல்லிட்டு, அதனால் நான் தான் அவரோட அதிக பக்தி பண்ணுறேன். என்னப்பா உனக்கு இன்னும் புரிஞ்சுதா இல்லையா? புரியல சுவாமி. சரிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையில் ஒரு எண்ணெய் கிணத்தை கையில் கொடுத்து, இந்த எண்ணெய் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் உலகத்தையும் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற. நாராயண சொன்னலை கேட்டு உடனே நம்ம நாரத முனியும் கிளம்பிடுறார். கிளம்பி போகிறச்ச 3 உலகத்தையும் சுற்றி நடுவில் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திர லோகத்துலேயும் எல்லா லோகத்துலையும் கேட்கும்போது, இந்த மாதிரி சுவாமி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். யாருக்கிட்டையும் கூட யார் சொல்கிறதையும் கேட்கறது கூட டைம் இல்லாத அளவுக்கு சைலண்ட்டாக போயிட்டே இருக்கார். அந்த எண்ணெய் பாத்திரம் மட்டும் சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கிறச்ச லாஸ்ட்டாக பெருமாளை வந்து சேர்றார். வந்து சேர்ந்து, சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணெய் கிணத்துலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாமல் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் நீங்கள் எத்தனை தடவை என்ன நினச்சேன் அப்படின்னு, சுவாமி நான் அதெல்லாம் நினைக்கல, நீங்கள் சொன்ன வேலை தான் நான் செஞ்சுருக்கேன். இல்லைப்பா, இந்த வேலை செய்யும்போது நீ என்னை எவ்வளோ நினச்ச? நான் உங்களை நினைக்கல சுவாமி, நான் வெறும் எண்ணெய் கிண்ணத்துலேருந்து எண்ணெய் சிந்தாமல் இருக்குன்றதை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே பெருமாள் கேட்குறார், ஒரு சிறிய கடமை, ஒரு எண்ணெய் பாத்திரத்துலேருந்து எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு இந்த சிறிய கடமைகளை செய்யும் போதே உங்களால் என்ன நினைக்க முடியல. ஆனால் அவர் காலையில் எந்திரிச்சு தன் தாய் தந்தையை பார்த்து தனது மனைவி தனது குழந்தைகள் மற்றும் தனது அன்றாட கடமைகளை செய்கிற அவர் காலையில் ஒரு முறை இரவு படுக்கும்போது ஒரு முறை என்னை நினச்சிட்டு படுக்கிறாருன்னா அவருடைய பக்தி தானே பெருசு. ஆமாம் சாமி நான் ஒத்துக்கிறேன், பக்தின்றது பெருசு சிறுசுன்றது இல்லை. நம்ம நித்திய கடமைகளுக்கு நடுவில் கடவுளை எப்போ நினைக்கிறோமோ அதுதான் பெரிய பக்தி. நித்திய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு நம்ம கடவுளை நினைக்கும் போது அதுதான் நல்ல பக்தி அப்படின்ட்டு சொல்லி பெருமாள் இதை முடிக்கிறார். நாரத முனியும் அதை கேட்டுட்டு சந்தோஷமாக போகிறார்.